மதுரையம்பதியில் ஞானசம்பந்தர் திரு ஆலவாய் என்று அழைக்கப்படுதற்குரிய சிவனார் திருக்கோவிலினுக்கு எழுந்தருளி அங்கு இறைவனை வழிபட்டு தான் எங்கு சென்று தங்குவது என்று அமைச்சராகிய குலச்சிறையாரிடம் கேட்க, குலச்சிறையாரும் அவருக்கு என்று அமைக்க பெற்ற மடத்தினை காட்டுகிறார். அதுதான் போன வகுப்புல நாம இறுதியாக பார்த்தது. அந்த மடத்திற்கு சென்று இவர் ஓய்வெடுக்க அன்றைய இரவு பொழுதில் அரண்மனையை சார்ந்த விருந்து அளிக்கப்படுகிறதாக அடுத்த பாடல் தொடங்குகிறது. பரவு காதலில் பாண்டிமாதேவியர் அருளால் பிறவு நண்போடு குலச்சிறையார் விருந்தளிப்ப சிறபுறத்து வந்து அருளிய செல்வர் அங்கிருந்தார். இரவி மேற்கடல் அணைந்தனன் எல்லி வந்து அணைய. பரவு காதலினாக்க பெருக்கெடுத்து வரக்கூடிய அன்புன்னு அர்த்தம். இந்த பரவு காதல்ன்ற சொல்லுக்கு பரவிய, மேலாக எழுந்த, பெரிய அளவினதாகிய அந்த காதலில் பாண்டிமாதேவியார் அருளார், பாண்டிமாதேவியாரினுடைய அருளினுக்கு உட்பட்டு குலச்சிறையார் விருந்தளிக்கிறார். விரவு நண்போடு சம்பந்தர் மாட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பினால், அந்த விரவிய அன்பினால் குலச்சிறையார் விருந்தளிப்ப. குலச்சிறையார் என்கின்ற அமைச்சர் ஞான சம்பந்தருக்கும் அவரோடு வந்துள்ள அடியவர்களுக்கும் விருந்தளிப்ப. சிறபுறத்து வந்தருளிய, சிறபுறம் என்கின்ற சீர்காழிப்பதியிலிருந்து வந்தவராகிய சம்பந்தர் செல்வர் அங்கு இருந்தார். செல்வர்னா சிறப்புடையவர். அந்த விருந்தினை ஏற்று அந்த மடத்தில் தங்கியிருந்தார். அன்றைய பொழுது மெல்ல சாய்கிறது. இரவி மேற்கடல் அணைந்தான், மேலை கடலிலே சூரியன் மறைய தலைப்பட்டான். எல்லி வந்து அணைய, எல்லுன்னா இருட்டு, மெல்ல இருள் கவியத் தொடங்கியது. வழுதி மாநகர் அதனிடை மாமறை தலைவர் பழுதில் சீர் அடியாருடன் பகல் வர கண்ட கழுது போல் வரும் கார் அமன் குண்டர்கள் கலங்கி இழுது மையிருட்டு இருளென ஈண்டினர் ஒரு பால். இது இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அன்று இது எழுதப்பட்ட காலத்துல தேவையாக இருந்திருக்கலாம். அதனால இந்த மாலை காலை மறைந்து சூரியன் மறைந்து மாலை தோன்றி இருள் மெல்ல கவியத் தொடங்கியத ஒரு தற்குறிப்பேற்ற அணியாக, இது இயற்கையிலேயே நடக்கக்கூடிய நிகழ்வு. சூரியன் மறைய இருள் தோன்றுதல் என்பது இயற்கையிலே அன்றைய நாள் ஒவ்வொன்றிலும் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி. இதை தற்குறிப்பேற்றமா ஒரு வலிந்து சேக்கிழார் ஒரு காரணத்தை சொல்லி அதை விளக்கினார். எப்படி? வழுதி மாநகர், வழுதினா பாண்டியன், அவனால் ஆளப்பெறுதற்கு உரிய நகராகிய மதுரையம்பதி, அதன் இடையே அந்த மதுரையம்பதியில் மாமறை தலைவர், மாமறைன்னா பெரியதாக போற்றப்படுவதற்கு உண்டான வேதங்கள், அதனை நன்கு கற்று உணர்ந்து தலைமை பொறுப்பில் உள்ள சம்பந்தர் பழுதில் சீரறிய அடியாருடன், தன்னுடன் வந்த குற்றமற்ற அடியார்களோடு பகல் வர கண்ட, பகல் பொழுதிலே மதுரையம்பதியிலே வருதலை கண்ட சமணர்கள், கழுது போல் வரும் கார் அமணர், வார்த்தையை போட்டு கழுதுன்னா பேயின் அர்த்தம். இப்படியெல்லாம் சொல்லலாமா மாற்று சமயத்தாரைன்னா
இது எல்லா காலத்திலும் எங்கும் இருந்திருக்கு. அதனால அவர் காலத்துல, சம்பந்தர் வாழ்ந்த காலத்துல இப்படிப்பட்டதாகிய இழி சொற்களை சொல்லுதலும் பிற மதத்தாரை இவ்வாறு ஏளனம் செய்தலும் வழக்கில் இருந்திருக்க வேண்டும். இதை நாம சேக்கிழார் முன்னெடுத்து சொல்லுகிறார்னா, சேக்கிழார் வாழ்ந்த காலத்துல இது சரியான்னு கேட்டா 12ஆம் நூற்றாண்டுல இது பொருத்தமாக இல்லாத ஒன்றுதான். ஆனால் சம்பந்தர் வாழ்க்கை வரலாறை சொல்லக்கூடிய காலகட்டத்துக்கு இவர் போனதுனால சமணர்களை எல்லாம் அன்று வாழ்ந்த சைவ அடியவர்கள் மிக இழிவாக பேசி இருக்கிறார்கள். அதற்கு ஒரே சான்று சம்பந்தர் தேவாரமே. அவருடைய பதிகங்கள்ல 10வது பதிகம், 10வது பாட்டு, ஒவ்வொரு பதிகத்திலும் புறச்சமயத்தாரை நிந்திப்பதுதான். அது அன்றைக்கு தேவை எவ்வளவுதான். அது நாம சரியா தவறெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அன்றைய தேவை. இன்னமும் சொல்ல போனால் இன்றைய சூழலில் அது மீண்டும் தேவைப்படுமோ என்ற அளவினுக்கு நாட்டின் போக்கு இருக்கு. உண்மையிலேயே வருத்தம். நாம் என்னமோ நினைக்கிறோம் நம்முடைய நாட்டில தான் இப்படியெல்லாம் சிந்தனை இருக்குன்னா, வளர்ந்து வரக்கூடிய நாடாகிய நம்மிடம் இது போன்ற சிந்தனை இருப்பதை காட்டிலும் வளர்ந்த நாடுகள்ல இதைவிட கடுமையாக மதம் சார்ந்த சிந்தனைகள் இருந்துதான் வருகின்றன. தவிர்க்க முடியாது. அமெரிக்க ஐக்கிய நாட்டை ரொம்ப பெருமையா பேசும். அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் கிறிஸ்தவர்கள் என்றாலும் அங்கு ரோமன் காத்தலிக்கத்தை சேர்ந்தவர்கள் ஆளுமை பொறுப்புல வர முடியாது. அப்படிப்பட்டதோர் மரபை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது சரியா தவறெல்லாம் கேட்க முடியாது. அது அவர்களுக்கு. நாம இங்க நிறைய பெண் சுதந்திரம் பேசுகிறோம். நம்மிடம் மிகப்பெரிய அளவுல பெண் சுதந்திரம் தேவைன்னு பெரிய அளவுல பேசுகிறோம். ஆனால் நாம் கொடுத்திருக்கக்கூடிய, நம் மதம் கொடுத்திருக்கக்கூடிய அளவினதாகிய பெண் சுதந்திரத்தை உலக மதங்கள் ஏதொன்றும் கொடுத்ததில்லை. பல பேருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இதோ நாம் தான் ஏதோ இங்கு இருக்கக்கூடிய மடவாரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். இல்ல, நாம கொடுத்த சுதந்திரம் போல் வேறு ஏதொன்றும் எங்கும் கொடுக்கப்படலை. வேத காலத்திலேயே வேதங்களுக்கு பங்களித்த பெண் வேத விற்பன்னர்கள் உண்டு. அவர்களினது பங்களிப்பு வேதத்தில் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுபோல் இங்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் சமயங்கள் அவர்களை சமமாக பாதிக்கிறது. இங்க பெண் துறவு நெறிக்கு போகலாம். உடனே அடுத்த கேள்வி கேட்கலாம், இங்க துறவு நெறியில இருக்கக்கூடிய மடவார்கள் துறவு நெறியில தலைமை தகுதிக்கு செல்ல முடியுமா? உடனே இவர்கள் காண்பிக்கக்கூடிய மேற்கோள் ஜீயர் மடங்கள், ஆண்டவர் மடங்கள், சங்கர மடங்கள், சைவ வேளாள மடங்களாக இருக்கக்கூடிய தர்மபுர ஆதீனம். அங்கு நோக்கம் வேறு. இப்ப மடவார்களையே முன்னிலைப்படுத்தின மடங்கள் இருக்கு. ஈங்கோயில் மலையில மடவாரை முன்னிறுத்தின மடம் இருக்கு. ஆனந்தமயினுடைய மகளிர் மடம் இருக்கு. இங்கு எதுவுமே விலக்கல்ல. ஆனா மற்ற சமயத்துல மறந்தும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போக முடியாது. வாய்ப்பே கிடையாது. ரோமன் கேத்தலிசத்துல கார்டினலாவோ அதற்கு மேல்நிலையில இருக்கக்கூடிய சாப்டர் ஹெட்டாவோ போப்பாகவோ பெண் போக முடியாது. அதை விட மோசம் இஸ்லாம். இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டோம். அதனாலதான் இந்த எல்லா காலங்களிலும் இந்த சமயம் பற்றின ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில பெருமளவு இருந்தது. அதை நாம
எல்லா காலத்திலும் ஏற்க வேண்டும். அதனாலதான் அவர் கழுது போல் வரும் கார் அமன், கரிய அமணர்களாம். கரியன்னா உள்ளத்தின் கண் கருப்பு உடையவர்கள், வஞ்சகம்னு பொருள். நிறத்தால் கருமை இல்லை. கரிய அமன் மண், குண்டர்கள் கலங்கி, அவர்களுக்கு பேரு குண்டர்கள்னு பேரிட்டார். அப்படிப்பட்ட அமணர்கள் சம்பந்தர் மதுரையம்பதிக்கு வந்திருக்கிறாரே, சூரியனை போல் அவர் வந்திருக்கிறாரே என்று வந்த இருள் போலே மனது கலங்கினார்களா சமணர்கள். இழுது மையிருட்டு இருளென ஈண்டினர் ஒரு பால். இந்த கலக்கத்தை அடைந்தவர்களாகிய சம்பந்தர்கள், மன்னிக்கணும், சமணர்கள் குழம்பி மை போன்ற இருளுக்கு மேம்பட்ட இருள் போல ஒரு இடத்துல குழுமினார்கள். சம்பந்தரை என்ன செய்யலாம்? எது குறித்து அவர் வந்திருக்கிறார்? நாம் ஏதாயிலும் செய்தற்கு இருக்கின்றனவா? இந்த மாதிரியான திட்டங்களை தீட்டுவதற்கு சமணர்களெல்லாம் இருட்டெல்லாம் ஒன்று கூடியது போல ஒன்று கூடினார்களாம். கூடி அங்கண் மேவிய சமணர்கள் பிள்ளையார் அமர்ந்த துங்க மாமடம் தன்னிடை தொண்டர்தம் குழாங்கள் எங்கும் ஓதிய திருப்பதிகத்து இசையெடுத்த பொங்கு பேரொலி செவிப்புலம் புக்கிட பொறாராய். அந்த சம்பந்தர் தங்கின மடத்துல என்ன செய்தார்கள்? அவருடன் வந்த அடியார்கள் எல்லாம் சம்பந்தரால் பாடப்பெற்ற பதிகங்களை இரவு நேரத்துல மனமுருக பாடிக்கொண்டிருந்தார்கள். எப்படியா? அங்கண் மேவிய சமணர்கள், சம்பந்தர் சென்று சேர்ந்த மடத்தினுக்கு அருகே வந்த சமணர்கள் எதை கேட்டார்களா? பிள்ளையார் அமர்ந்த துங்க மாமடம். பிள்ளையார் என்பது ஞான சம்பந்தர். அந்த சம்பந்தர் அமர்ந்திருக்கக்கூடிய, தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய மடம், துங்க மாமடம், பெரிய மடம். துங்க மாமடம் தன்னிடை, அந்த மடத்துல தொண்டர்தம் குழாங்கள், சம்பந்தரோடு உடன் வந்த சிவனடியார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்கும் ஓதிய திருப்பதிக இசை, பல தலங்களில் சம்பந்தரால் ஓதப்பெற்ற பதிகங்களை இவர்கள் இந்த மடத்தில் அமர்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். சம்பந்தர் பல தலங்களுக்கு சென்றதன் பின் தானே மதுரைக்கு வருகிறார். ஆகவே பிற தலங்களில் இறைவனை பற்றி சம்பந்தரால் ஓதப்பெற்ற பல தேவார பதிகங்களை இசையோடு தொண்டர்கள் அந்த மடத்துல பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எடுத்த பொங்கு பேரொலி, அது பெரிய ஆரவாரத்தோடு அந்த ஒலி எங்கும் அந்த தேவார இசை பரவியதா. இதை கேட்டு செவிப்புலம் புக்கிட, இதனை காதால் கேட்ட சமணர்கள் பொறாராய், மனதளவுல பொறுத்து கொள்ள முடியல. இது எவ்வளவு பெரிய தவறு! இந்த நாடு சமணர்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு இருக்கிறது. இங்கு சைவ திருமுறைகளுக்கு இணையான இந்த சம்பந்தரினது தேவாரத்தை இவர்கள் எல்லாம் எவ்வாறு ஓதுவது? நாங்கள் இதை கேட்க மனது பொறுக்க இயலவில்லைன்னு சமணர்கள் கோபத்தினுக்கு உட்பட்டார்கள். மற்ற வான்பழி மன்னவன் மாறனை எய்தி சொற்றம் என்று தம் சூழ்ச்சியும் ஒருபடி துணிவார் கொற்ற வன்கடை காவலர் முன் சென்று குறுகி வெற்றி வேலவர்க்கு எங்களை விளம்புவீர் என்ற இந்த தேவார பாடல்களை பண்ணோடு இந்த அடியவர்கள் பாட, அதை கேட்டு சற்றும் மனம் பொறுக்காத சமணர்கள் மன்னரிடம் சென்று முறையிட போனார்கள் இரவோடு இரவு. மற்ற வான் பழி மன்னவன், அதாவது இவ்வாறு இங்கு தேவாரத்தை பாடுதல் இந்த நாட்டின் மன்னனுக்கு
பழியாய் வந்து சேருமா. எப்படி? மற்ற இவ்வான் பழி மன்னவன் மாறனை எய்தி. சமணர்களை, சமண மதத்தை பின்பற்றக்கூடிய பாண்டியனுக்கு அவன் வாழக்கூடிய அவனது தலைநகர்ல சிவனை பற்றி புகழக்கூடிய பாடல்கள் அவ்வாறு பாடினால் அது மன்னனுக்கு கேடாக அமையும். எங்க திரிக்கிறார்கள்னு பாருங்க. மாறனை எய்தி அடைந்து சொல்வோம், மன்னனே உனக்கு ஒரு பழி வந்து சேரும். நீ சமணத்தை பின்பற்றுகிறாய், உன் காதால இது போன்றதாகிய பாடலை கேட்பதோ, இது போன்றதாகிய பாடல் இந்த மண்ணில் ஒலிப்பதோ உனக்கு பாவம். ஒரு காலத்துல சமணர்கள் 2 நோன்பினை கை கொள்வார்கள். ஒன்று கண்டு முட்டு என்றும் மற்றொன்று கேட்டு முட்டு என்று. ஒரு சமண அடியவர் வெளியே வருகிறார்னா எதிர்க்க யாரேனும் ஒரு சிவன் அடியாரையோ அல்லது சிவ சின்னத்தை கண்டாலோ அது கண்டு முட்டான், கண்களால் செய்யப்பட்ட பாவம்னு கருதுவார்கள். அதே போல அவர்கள் வெளிவருகின்ற பொழுது சிவநாமத்தை யாரேனும் ஓதி அதை இவர்கள் கேட்டுவிட்டால் அது கேட்டு முட்டான், சிவநாமத்தை கேட்டதினால் வரும் பாவம்னு அதற்காக விரதம் இருப்பார்கள். எப்படி? ஏதோ இன்றைய சூழலையே விளக்குற மாதிரி இருக்குல்ல. எப்படி? இதெல்லாம் அந்த காலத்துல இருந்த மிகப்பெரிய தடைகள். அதனால யோசித்து யோசித்து எழுதுறார் சேக்கிழர். மாறனை எய்தி சொற்றும் என்று தம் சூழ்ச்சி, தாங்கள் என்னவாறு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதையும் அன்னிட்டு சொன்னார்கள். இந்த சம்பந்தரையும் அவரோடு வந்துள்ள அடியவர்களையும் இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு தாங்கள் ஒரு சூழ்ச்சி செய்திருப்பதையும் சொன்னார்கள். சூழ்ச்சியும் ஒருபடி துணிவார். தெளிவா மன்னன் என்ன சொல்லணும், எவ்வாறு சம்பந்தனையும் அவனை சார்ந்த அடியவர்களை அகற்ற வேண்டும் என்பதை இவர்களுக்குள்ளாக ஒரு தெளிவான திட்டம் தீட்டிக் கொண்டார்கள். தீட்டி கொற்ற வன்கடை காவலர், கொற்றம்னா மன்னன், வன்கடை வலிமை மிக்க, கடைனா வாசல் அர்த்தம், அரண்மனை வாயில். அரண்மனை வாயிலை வலிமையாக காத்து கொண்டிருக்கக்கூடிய காவலரிடம் சென்று முன் சென்று குறுகி அந்த காவலனை விரைவாக அவன் முன்னே சென்று வெற்றி வேலவர்க்கு எங்களை விளம்புவீர் என்றார். வெற்றி கொண்டிருக்கக்கூடிய வேல்படையை தாங்கிய மன்னனுக்கு நாங்கள் வந்துள்ளதை போய் சொல்லுங்கள். இரவு நேரத்தில் சமண அடியார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இரவிலே தன்னை காண வந்திருக்கிறார்கள்னு சொன்னா மன்னன் எப்படி மறுக்க முடியும்? உடனே வாயில் காவலர் மன்னவன் தன்னை எதிர் வணங்கி ஆயமாகி வந்து அடிகள் மார் அணைந்தனர் என்ன, ஏயினான் அணைவாரென அவரும் சென்று இசைத்தார், பாயினால் உடல் மூடுவார் பதைப்புடன் புக்கார். இங்கே என்ன அழகா கிண்டல் விட்டார். செக்கிழாரால சும்மா எழுத முடியல. வாயில் காவலர், அரண்மனை காவலர்கள் மன்னவன் தன்னை எதிர் வணங்கி, அரண்மனைக்குள்ள சென்று மன்னவனுக்கு எதிராக சென்று அவனை வணங்கி ஆயமாகி வந்து அடிகள், ஆயம்னா கூட்டம், கூட்டமாக சமண அடியார்கள் வந்திருக்கிறார்கள், அணைந்தனர், அரண்மனை வாசல்ல காத்திருக்கிறார்கள். என்ன என்று சொல்ல, உங்களை காண வேண்டி வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல,
ஏயினான் அனைவாரென. உடனே காவலனுக்கு ஆணையிட்டான் மன்னன், போய் அவர்களை வரச் சொல். அவரும் சென்று இசைத்தார். காவலர்களும் சென்று சமண அடியவர்கள்ட்ட, மன்னன் உங்களை சந்திக்க விருப்பப்படுகிறார், உள்ளே செல்லுங்கள் சொன்ன உடனே வந்த சமணர்கள் எப்படியா, பாயினால் உடல் மூடுவர். ஏன்னா சமணர்கள் எல்லோரும் அந்த காலத்துல திகம்பரராக இருந்தார்கள், ஆடையற்ற நிலையில் இருப்பார்கள். ஆனால் பொது இடங்களுக்கு வரும்போது ஒரு பாயினால் உடலை மூடி வருவார்களா. பாயினால் உடல் மூடுவார் பதைப்புடன் புக்கர். நெஞ்சு பதைப்போடு மன்னனை போய் தங்களுக்கு வந்துள்ள அபாயத்தை சொல்ல முன்வந்தார். புக்க போதவர் அழிவுறு மனத்திடை புலர்ச்சி மிக்க தன்மையை வேந்தனும் கண்டு எதிர் வினவி ஒக்க நீர் திரண்டனை வதற்கு உற்றது என் என்ன தக்கது அல்லது இங்கு அடுத்தது சாற்றுதற்கு என்றார். ரெண்டு பேருக்கும் உரையாடு. புக்க போதவர், இந்த சமண அடியவர்கள் எல்லாம் புக்கு போதவர், புகுந்து போனவர்களாகிய மன்னன் அரண்மனையில் புகுந்து மன்னன் முன்னே சென்று நின்றார்கள். அவர்களை பார்த்த உடனே அழிவுறு மனத்திடை புலர்ச்சி மிக்க தன்மையை வேந்தனும் கண்டு, வந்த சமண அடியவர்கள் உள்ளத்துல வாட்டம் இருப்பதை அவர்கள் சொல்லாமலேயே தெரிந்து கொண்டானா மன்னவன். ஒண்ணு வந்தது இரவு நேரம், கூட்டமா வந்திருக்கிறார்கள், வேக வேகமாக வருகிறார்கள். ஆகவே மனத்துல பெரியதோர் கவலை இந்த சமண அடியவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்ந்து கொண்ட மன்னன் எதிர் வினவி, என்ன காரணம், எதற்கு வந்தீர்கள், ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள் என்று இவன் வினவ, அவ்வாறு வினவிய உடனே என்ன சொல்லி கேட்கிறான், ஒக்க நீர் திரண்டு அணைவதற்கு உற்றது என். எல்லா அடியவரும் ஒன்னா சேர்ந்து இங்க வந்திருக்கிறீர்கள், என்ன நடந்து விட்டது? ஓரிருவர் வந்தால் பரவாயில்ல, மதுரையம்பதியில் இருக்கிற எல்லா அடியவர்களும் ஒன்று திரண்டு கூட்டமாக இரவு என்று பாராமல் என்னை காண வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறீர்களே, என்ன உற்றது என், உங்களுக்கு என்ன நடந்துட்டதுன்னு கேட்டான். என்ன என்று மன்னன் வினவ, தக்கது அல்லது இங்கு அடுத்தது, நமக்கு நல்லது எதுவும் நடக்கல, ஒரு கெடுதி வந்திருக்கிறது. தக்கது அல்லது, நமக்கு நல்லது அல்லாத ஒன்று இங்கு அடுத்தது நம்ம ஊருக்கு வந்திருக்கு. நாம எதிர்பார்க்காம நமக்கு ஒவ்வாத ஒரு கெட்டது வந்திருக்கு நம்ம ஊருக்கு. சாற்றுதற்கு என்றார், அதை பத்தி சொல்றதுக்கு வந்திருக்கும். மன்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நம்ம ஊருக்கு ஒரு கெடுதி வந்திருக்கு, அந்த கெடுதியை பத்தி உங்ககிட்ட விளக்கமா சொல்லலான்னு வந்திருக்கும். ஆவதேல் நுமக்கு அடுத்தது கூறுவீர் என்று காவலன் பரிந்துரைத்தலும் காரமன் கையர் மாவலாய் உந்தன் மதுரையில் சைவ வேதியர்தாம் மேவலால் இன்று கண்டு முட்டு யாம் என்று விளம்ப. நான் சொன்னது வந்துட்டுதா வார்த்தையில, கண்டு முட்டு. எவ்வளவு வன்மம் இருந்திருக்குன்னு பாருங்க. இது ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட வேண்டிய செய்தி. அதனால ஆவதேல் நுமக்கு அடுத்தது, சரி என்ன தேடி வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ பெரிய துன்பம் வந்ததாக சொல்லுகிறீர், அதோட நம்ம நகரத்துக்கே ஏதோ ஒரு தகாதது வந்திருப்பதாக சொல்லுகிறீர், அப்படின்னா என்ன, அடுத்தது கூறுவீர் என்று, என்ன அப்படி கெட்டது வந்துட்டது சொல்லுங்கள் மன்னன் கேட்ட உடனே காவலன் பரிந்து உரைத்தல், இந்த சமண அடியவர்கள் மீது பரிவோடு மன்னன் கேட்டான், அப்படி என்ன நடந்துட்டது. காரமன் கையர்,
கரிய சமண வஞ்சகர்கள் மாவலாய், மாவலாய்னா யானை படையை உடையவனே. மான்னா இந்த இடத்துல யானை, பெரிய விலங்கு. உடையவனே உந்தன் மதுரையில், உன்னால் ஆளப்படக்கூடிய மதுரையில் சைவ வேதியர், சிவத்தை பின்பற்றக்கூடிய வேதங்களின் வழி நிற்கக்கூடிய ஒரு வேதியன் வந்திருக்கான் கூட்டத்தோட. தாம் மேவலால், அந்த வேதியன் கூட்டத்தோட இந்த நகருக்கு வந்திருப்பதினால் இன்று கண்டு முட்டு, நாங்கள் அதை கண்டு கண்டு முட்டு ஆனோம். எங்கள் கண்கள் காணத்தகாத பாவத்தை கண்டு விட்டதாக உணர்ந்தோம். எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்! கண்டு முட்டு யாம் என்று விளம்ப, இதை பார்த்து எங்கள் கண்கள் செய்த பாவம் என்று விளம்பினார்கள். விளம்ப என்று கூறலும் கேட்டு முட்டு யானும் என்று இயம்பி நன்று நல்லறம் புரிந்தவா நான் என்று நகுவான். கன்றும் உள்ளத்தனாகி அக்கண்ணுதல் அடியார் இன்று இம்மாநகர் அணைந்தது என் அவர்கள் யார் என்றார். குறிப்பொருத்தர் எழுதினார் பாருங்க. சமணர்கள் பிற சமயத்தாரை கண்ணால் பார்த்தால் அதை தீட்டு என்று எண்ணுவார்கள். அதற்கு கழுவாய், கழுவாய்னா அந்த தீட்டிலிருந்து தங்களை காத்து கொள்ளுவதற்கு கழுவாய்னாக்க ஏதாகிலும் ஒரு பரிகாரம் செய்து கொள்வார். கழுவாய்னா பரிகாரம். எப்படி? யாரேனும் பிற சமயத்தவர்களை இவர்கள் பார்த்து விட்டால் பார்த்த பாவத்தினுக்கு பரிகாரம் தேடுவார்கள். அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் என்று கூறலும் இவ்வாறு சமண அடியவர்கள் மன்னனிடம் கூறவும் கேட்டு முட்டி யானும் என்று எம்பி, இதை கேட்டவுடனே மன்னனோ நான் கேட்டதினால் எனக்கு துன்பம் வந்ததுன்னு அவன் நினைச்சான். கேட்டு முட்டு ஆயினேன் என்று கூறி, இப்படி நீங்கள் உங்களுக்கு கண்களுக்கு பாவம் வந்தது போல் அதை என்னிடம் நீங்கள் சொன்னதினால கேட்ட பாவம் எனக்கு. நன்று நல்லறம் புரிந்தவா, நல்ல விதமான அறத்தினை செய்யக்கூடிய மன்னனே நான் என்று நகுவான். உடனே நான் நல்லறம் புரிந்தவாறு நன்றாக இருந்தது என்று தன்னைத்தானே இகழ்ந்து கொண்டான். எப்படி? பாண்டிய மன்னன் அவ்வளவு உறுதியோடு சமணத்தில் இருந்தது. நகுவான் கன்றும் உள்ளத்தனாகி, மனதானது அப்படியே கருவு கொண்ட உள்ளத்துடன், கன்றும் உள்ள கருவினா என் நாட்டில் இப்படி நடந்துட்டதா ஆகி கண்ணுதல் அடியார் இன்று இம்மாநகர் அணைந்ததன், நெற்றியிலே கண்ணை உடைய சிவனது அடியார்கள் என்னுடைய நாட்டினுக்கு எப்பொழுது வந்தார்கள்? யார் அவர்கள்? நான் சம்பந்தரை வரவழைச்சது மன்னனுக்கு தெரியாது. மங்கையர் கருதியும் அமைச்சரும் சேர்ந்து செய்த அந்த திட்டம் மன்னனுக்கு தெரியாது. அதனால வந்தவர்கள் யார்? நீங்கள் சொல்லுவது புதிய செய்தியாக இருக்கிறது. யாருன்னு கேட்டவண்ண மாலை வெண்குடை வளவர் சோநாட்டு வன்புகலி சூல பாணிப்பால் ஞானம் பெற்றான் என்று சுருதி பாலன் அன்பர்தம் குழாத்தோடும் பனிமுத்தின் சிவிகை மேல் அணைந்தனன் எங்களை வாதினில் வெல்ல. என்ன ஒரு அழகான அறிமுகம்னு பாருங்க. இலக்கியங்கள்ல நான் ரொம்ப ரசிக்கிறது இந்த மாதிரிதான். அவன் யாருன்னு கேட்ட உடனே 4 வரியில ஆழமான விளக்கத்தை இந்த அடியவர்கள் தருகிறார்.
இதுல ஏதாவது ஒண்ணு விட்டு போயிருக்கான்னு பாருங்க. சம்பந்தரை பற்றி யார் ஞான சம்பந்தர்னா இந்த ஒரு பாட்டை எங்க வேணாலும் போய் சொல்லிடலாம். இப்ப ஞான சம்பந்தரை பற்றின ஒரு முழுமையுமான அறிமுகம் கிடைச்சது. நான் ரொம்ப எங்க ரசிக்கிறதுனாக்க, சொல்லியிருப்பேன், சிலப்பதிகாரம் படித்த பொழுது தன் முன்னாடி வந்து நின்ற கண்ணகியை பார்த்து யாருன்னு கேட்பான் பாண்டிய மன்னன். ஒரு அழகான அறிமுகத்தை சொல்லுவாள். தேரா மன்னா செப்புவது உடையேன், தான் யார், தான் எங்கிருந்து வந்தவள், தன் நாடு எது, அந்த நாட்டில் யாருடைய மனையாளாக இருந்தாள், எது கருதி மதுரை வந்தாள், நீ என்ன செய்த. என்ன அழகு இந்த பாட்டை பாருங்க. 4 வரியில சம்பந்தர் யாருன்னு சமண அடிகள் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, நச்சுன்னு எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. மாலை வெண்குடை வளவர் சோநாட்டு, மாலை வெண்குடை ஆத்தி மாலையையும் வெண்கொற்ற கொடையையும் கொண்ட வளவர் சோநாட்டு, வளவன்னா சோழன், அவனால் ஆளப்படக்கூடிய சோழ நாட்டுல வன் புகலி, வளமை நிறைந்த புகலி என்கின்ற தலம் சீர்காழி, சூல பாணிப்பான், அந்த ஊர்ல திரிசூலத்தை தன் கையிலே, பாணின்னா கையில கொண்டவன், அந்த திரிசூலத்தை கையில் கொண்ட சிவபெருமானின் அருளால் ஞானம் பெற்றான் என்று கேள்வி. இதெல்லாம் அந்த சிவபெருமான் கொடுத்த, ஒரு நிமிஷம், கீரை சூப்பு வெண்டைக்காய் பொரியல் பண்ணுங்க, அந்த காரப்பொடி போட்டு அரைச்சு விட வேண்டாம். பீட்ரூட் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குது, பழசுன்னு வெளியே வச்சிருக்கேன். உடனே தாங்கள் ஏற்றுக்கொள்ளல ஞான சம்பந்தர ஒரு பெரிய அருளாளன், ஞானம் பெற்றான் என்று எல்லாம் சொல்றாங்க. சீர்காழியில சூலத்தை கையிலே தாங்கின சிவபெருமானினுடைய அருளால் இவன் ஞானம் பெற்றான் என்று சொல்லுகிறார்கள். இவன் யாரு? சுருதி பாலன், வேதங்களை கற்றவனாக வந்துள்ள சின்ன பையன், பாலன், சிறியவன். அவன் என்ன பண்ணியிருக்கான்? அன்பர்தம் குழாத்தோடும், தன்னை பின்பற்றக்கூடிய அடியவர்கள் கூட்டமாக வரக்கூடிய அளவுல எதுல வந்திருக்கான்? பனிமுத்தின் சிவிகை, குளிர்ச்சி பொருந்தின முத்துக்களினால் செய்யப்பட்ட பல்லக்குல வந்திருக்கான். எதுக்கு வந்திருக்கான்? மேல அணைந்தனன், பல்லக்கு மேல ஏறிண்டு வந்திருக்கான். எதுக்கு? எங்களை வாதி நில்தல், சமணர்கள் ஆகிய நம்மோடு அவன் வாதம் செய்து எங்களை வெல்லுவதற்காக அவன் வந்திருக்கிறான். ஒரே பாட்டுல எவ்வளவு தெளிவான விளக்கம்னு பாருங்க. ஏன்னா மன்னன் கிட்ட பேசும்போது ரத்தன சுருக்கமா புரிய வைக்கணும். அவங்கிட்ட போயிட்டு பக்கம் பக்கமெல்லாம் பேசக்கூடாது. சொல்லி முடிச்சவண்ண என்று கூறுவார் இத்திரம் முன்பு தாம் அறிந்த ஒன்றும் அங்கு ஒழியா வகை உரைத்தலும் தென்னன் மன்றலம் பொழிர் சண்பையார் வள்ளலார் நாமம் சென்று தன் செவி நிறைத்தலும் செயிர்த்து முன் சொல்வான். இதை கேட்டவுடனே மன்னனுக்கு கோபம் வந்துட்டது. ஏனென்றால் அவனும் சமண மதத்தை பின்பற்றக்கூடியவன். அதுவும் அகால நேரம் இரவு நேரம் என்றும் பார்க்காமல் இந்த அடியவர்கள் வந்து சொன்னதினால இந்த பிரச்சனை ரொம்ப பெரியதுன்னு முடிவுக்கு வந்துட்டான். இந்த சமணர்கள் மேலும் என்ன சொன்னார்களா? இவ்வாறு நம்மோடு வாதமிட வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு என்று கூறுவார் இத்திரம் முன்பு தாம் அறிந்தது ஒன்றும். இதோட மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இந்த ஞான சம்பந்தரை பற்றி இவர்கள் என்னவெல்லாம் தெரிந்திருக்கிறார்கள் அதெல்லாம் சேர்த்து சொன்னார் ராஜா முன்னாடி. ஞான சம்பந்தர் எங்கெல்லாம் இறையருள் கொண்டு பல
அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறாரோ அந்த செய்தியெல்லாம் இந்த சமண அடியவர்களுக்கு தெரிந்ததினால் அதையும் மன்னன் சொல்லினார். இந்தந்த தலங்கள்ல இன்னென்ன மாதிரி அற்புதங்கள்லாம் அவர் செய்ததாக பலர் சொல்லுகிறார்கள். அந்த செய்தி நாளுக்கு நாள் எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது என்று அங்கு ஒழியா வகை உரைத்தலும் ஒன்று விடாமல் இந்த சம்பந்தரை பற்றின எல்லா செய்திகளையும் சொல்றோம் இல்லையா, இன் அண்ட் அவுட் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாங்க. இத கேட்ட உடனே பாண்டியனுக்கு கோபத்தின் உச்சிக்கே போனான். தென்னவன் மன்றலம் பொழிர் சண்பையார் வள்ளலார் நாமம். தென்னவன் பாண்டியன் மன்றலம் பொழில் சோலைகளால் சூழ பெற்ற சண்பை என்கின்ற சீர்காழி பதியில் உள்ள வள்ளலார் ஞான சம்பந்தர், தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அருளை தரக்கூடிய வள்ளல் தன்மைக்கு உரிய சம்பந்தர் நாமம், அவருடைய திருப்பெயரான திருஞான சம்பந்தர் என்கின்ற பெயரை சென்று தன் செவி நிறைத்தலும். இவர் காதல் அப்படி போய் விழுந்தது. வந்தது ஞான சம்பந்தன். செயிர்த்து முன் சொல்வான். கடுமையான கோபத்தோட மன்னன் பேச ஆரம்பிச்சான். மற்ற மாமரை மைந்தன் இம்மருங்கணைந்தானேல் உற்ற செய்தொழில் யாது செய்கோம் என உரைப்ப சற்றமீ கொண்ட சிந்தையும் செய்கையும் உடையோர் கொற்ற மன்னவன் மொழிக்கு எதிர் குறித்து செய்வார். கோபத்தோட மன்னன் கிட்ட என்ன செய்யலாம், வந்துட்டா என்ன பண்றீங்க? மற்ற மாமரை மைந்தன், இந்த வேதங்களை கற்ற அந்தண சிறுவனாகிய சம்பந்தன் இம்மருங்கணைந்தானில் நாம் வசிக்கக்கூடிய மதுரையம்பதிக்கே வந்து சேர்ந்தான் என்றால் உற்ற செய்தொழில் யாது செய்கோ, அவனை எதிர்த்து நாம என்ன செய்ய போறோம்? உற்ற அவனை வெல்லுதற்கு உரிய அளவினதாகிய என்ன செயலை நாம் செய்ய போகிறோம்? உரைப்ப சற்ற மீ கொண்ட சிந்தை. கோபம் தலைக்கு மேல ஏறி போச்சு மன்னனுக்கு. ஆகவே மேன்மேலும் அந்த கோபம் பொங்கி எழ சிந்தையும் செய்கையும் உடையோர், சமணர்களுக்கு அந்த கோபம் வந்ததாம். அச்சமணர் கொற்ற மன்னவன் மொழிக்கு எதிர் குறித்து சொல்வார். மன்னனது கோபத்தை புரிந்து கொண்டு அந்த மன்னன் திருப்தி அடையறா மாதிரி தங்கள் திட்டத்தை சொன்னார். இது ஒரு அழகான உளவியல். எதிராளிய கோபப்பட வச்சுட்டு அப்புறம் அதுக்கு ஒரு தீர்வு சொன்னீங்கன்னு அப்படியே ஏற்றுக்கணும். இது மனித உளவியல். அது உனக்கு ஆபத்து, உனக்கு பெரியது ஒரு இடர்பாடு என்றெல்லாம் பலவாறாக அடுக்கி சொன்ன உடனே அவன் பயந்துருவான். அப்படியே இருந்து என்ன பண்ணலாம்? உடனே ஒரு நிதானமான விளக்கம், இவ்வாறு செய்யலாம்னு ஒரு விளக்கம். என்ன சொல்லுகிறார்கள் சமணர்கள்? வந்த அந்தணன் தன்னை நாம் வலி செய்து போக்கும் சிந்தையன்றி அச்சிறுமறையோன் உரை மடத்தில் வெந்து அழற்பட விஞ்சை மந்திர தொழில் விளைத்தால் இந்த மாநகர் இடத்திரான் ஏகும் என்று இகைத்தார். என்ன கொடுமை சார்! அன்னைக்கே அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் கொடுமை என்று தெரிந்து செய்திருக்கிறார்கள். சமணர்கள் என்ன சொன்னார்களா? வந்த அந்தணன், நம்ம ஊருக்கு வந்திருக்கிறானே அந்தண சிறுவனாகிய ஞான சம்பந்தன், அந்தணன் தன்னை நாம் வலி செய்து போக்கும். வம்படியா ஏதாவது ஒண்ணு பண்ணி போக்கிடு, இந்த இடத்த விட்டு ஓட வச்சு. இந்த வலி செய்துன்னா வன்முறை செய்துன்னு அர்த்தம். அவங்கிட்ட போய் இயல்பாலாம் பேச வேண்டாம். ஏதாவது ஒரு வன்முறையினால் அவனை இந்த இடத்த விட்டு விரட்டுவோம். என்ன வன்முறை செய்யலாம்? மன்னன் ஒத்துக்கிறான் பாருங்க, அதுதான் வருத்தம். போக்கும் சிந்தை அன்றி அச்சிறு மறையோ நுரை மடத்தில், வன்மையாக வன்முறையாக ஏதாவது செய்யணும், அதுதான் எங்க மனசுல ஓடிக்கொண்டு இருக்கு. அதனால என்ன செய்யலாம்?
அவனும் அவன் அடியாரும் தங்கி இருக்கக்கூடிய அந்த மடம் இருக்கு இல்லையா, சிறு மடம். இவரே கோமடம்னு எழுதினார், பெரிய மடம். இங்க சிறு மடத்துல என்ன செய்யலாம்? வெண்தழல் பட விஞ்சை மந்திர தொழில் விளைத்தார். நெருப்பு பற்றி எரிவது போல வித்தையாக நாங்கள் கற்றுள்ள மந்திரத்தை கொண்டு அங்க நெருப்பு மூட்டிடும். நாங்க இருந்த இடத்துல இருந்து எங்களால் உச்சரிக்கக்கூடிய மந்திரம் அந்த மடத்தை பற்றி எரிய செய்யும். கிட்ட போய் நெருப்பு வச்சாதானே கண்டுபிடிச்சிருவோம். நாங்கள் கத்து வைத்திருக்கக்கூடிய வித்தையினால் இருந்த இடத்திலிருந்து அங்க நெருப்ப மூட்டுதற்கு தெரியும். செய்தால் தீ மந்திர தொழில் விளைத்தால் இந்த மாநகர் இடத்து ஈரான் மதுரையம் பதிலாம இருக்க மாட்டான், பயந்து ஓடிடும். ஏகும் என்று இசைத்தார், இந்த ஊரை விட்டு உடனே கிளம்பிடுவோம் என்று இந்த சமணர்கள் சொன்ன உடனே வருத்தம் என்ன தெரியுமா? சமண அடியவர்கள் செய்வது தவறானது. மன்னன் உட்பட்டான் பாருங்க, அதுதான் தப்பு. யாரு வேணா எது வேணா சொல்லலாம். ஆட்சி பொறுப்புல இருக்கிற மன்னனுக்கு கொஞ்சம் அறிவு வேணும். நான் அந்த கால மன்னனுக்கு சொல்றேன், யாரும் இப்பெல்லாம் பொருத்தி பார்த்துடாதீங்க. அறிவு வேணும். 4 பேர் 4 விதமாக சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லியதெல்லாம் உடனே செயல்படுத்துவதற்கு மன்னன் இடம் தடக்கூடாது. எடுப்பார் கைப்பிள்ளையா மன்னன் இருக்கக்கூடாது. அவர்கள் சொல்லியதை தீர ஆய்ந்து முடிவு செய்யும். அதுதான் மன்னனுக்கு உண்டான தகுதி. இத கொஞ்சம் கூட சிந்திக்கல பாண்டிய மன்னன். சமண அடியவர் அனைத்தும் சொன்னார்கள், இங்கிருந்து சம்பந்தர் தங்கி இருக்கிற மடத்துக்கு நெருப்பு வச்சுள்ளார். மன்னன் ஒற்றுக்கொண்டார். எப்படியா? ஆவது ஒன்று இதுவே ஆகில் அதனையே விரைந்து செய்ய போவது என்று அவரை போக்கி பொய்ப்பொருளாக கொண்டான். யாவது உரையாடாதே எண்ணத்தில் கவலையோடும் பூவனை அமளி புக்கான் பொங்கு எழில் தேவி சேர்ந்தான். பாருங்க, மன்னன் சட்டுன்னு முடிவெடுத்தான் பாருங்க, தப்பான. இது அப்படியே இன்றைக்கு நடைமுறையில பார்க்கிறோம். திருப்பரங்குன்றத்தை கொஞ்சம் நினைவுக்கு கொண்டு வாருங்கள், சட்டுன்னு புரியும். அப்படியே நடக்க பாருங்க. நம்முடைய இறை ஊர் இந்த நடத்துறதுக்கு நமக்கு நடைமுறையிலேயே ஒரு மேற்கோளை இறைவன் காட்டியிருக்கான் பாருங்க. இப்படியாம் முடிவெடுப்பது பாருங்க. ஆவது ஒன்று இதுவே ஆகில், நீங்கள் நினைப்பது போல் இதுதான் செய்யப்படக்கூடிய ஒரு செயல் என்றால் செய்து விடுங்கள். அதனையே விரைந்து செய்ய, வேகமா செய்யணும். ராஜா தீதைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா, உடனே செஞ்சிருங்க. செய்ய போவது என்று போய் செய்யுங்கள் என்று அவரை போக்கி அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிச்சு நம்ம நெருப்பு வையின்னு அனுப்பிச்சிட்டோம். பொய்ப்பொருளாக கொண்டான். உண்மை எது, எந்த தத்துவம் உண்மை எது என்று தெரியாமல் சமணம் என்ற தத்துவத்தை பொய்யாக, அந்த பொய் தத்துவத்தையே பின்பற்றுவதற்கு முனைந்தவனாகிய பாண்டிய மன்னன் யாவது உரையாடாதே எண்ணத்தில் கவலையோ, எந்த விதமான உரையாடலையும் மேற்கொள்ளல. என்ன கேட்டிருக்கணும்? சரியா, சைவ அடியார் வந்துட்டார், அதனால நமக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன கேட்டிருக்கணுமா இல்லையா? எந்த விதமான உரையாடலும் இல்லாமல் அவர்களால் சொல்லப்பட்டதை சீர்தூக்கி பார்க்காமல் உடனே அவர்களுக்கு சாதகமாக போய் செய், உடனே நெருப்ப வச்சிரு, தாமதம் பண்ணாதே என்று சொல்லிவிட்டு எண்ணத்தில் கவலையோடு. என்ன கவலை? இந்த சமணர்கள் வெல்லுவார்களான்ற கவலை. அவர்களை தப்பாக செயல்படுத்த விட்டோம்னு கவலைப்படலாம். பூவனை அமளி புக்கான், மலர் போன்ற தான் படுத்துறங்கக்கூடிய கட்டிலுக்கு போனான். அவன் படுத்த பொழுது பொங்கி எழில் தேவி சேர்ந்தான். பாண்டிமா மிகப்பெரிய அழகினை உடையவளாகிய
பாண்டிமா தேவியும் அந்த கட்டிலுக்கு வந்து சேர்ந்த. கட்டில போய் உட்கார்ந்த உடனே பாட்டு மாறி போச்சு. வேற ஒண்ணு. மன்னவன் உரைப்பது இன்றி இருக்க மாதேவியார் தாம் என்னுயிர்க்கு உயிராய் உள்ள இறைவ நீ உற்றது என்னோ முன்னுள மகிழ்ச்சியின்றி முகம் புலர்ந்திருந்தாய் என்று பண்ணிய உள்ளத்து எய்தும் பருவரல் அருள் செய் என்ற. கட்டில வந்து அப்படியே தான் அனுப்பின சமணர்கள் என்ன செய்வார்களோ, ஏது செய்வார்களோ, இனி என்ன நடக்குமோ என்று சிந்தனையோடைய கட்டில வந்து மன்னன் படுத்தான். அருகில் இருக்கக்கூடிய பாண்டிமா தேவி வந்ததற்கு பிறகும் பேசல அவகிட்ட. உடனே அரசியார் அவனை பார்த்து கேட்டா, மன்னவன் உரைப்பது என்று. ராஜா எதுவும் பேசல. பாண்டியன் இருக்க, அதாவது உரைப்பது இன்றி இருந்தான். அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். மாதேவியார் தாம் அருகில் வந்த பாண்டிமாதேவி, என் உயிர்க்கு உயிராய் உள்ள இறைவன், என் உயிர் போன்றவனே, எனக்கு தலைவனே, நாட்டு மன்னனே, நீ உற்றது என்ன? உனக்கு என்னாச்சு இன்னைக்கு? கட்டில வந்து கூட ஒண்ணும் பேசாம ஏதோ கவலையோடு சிந்தித்து கொண்டு இருக்கிறாய், என்ன ஆயிற்று? முன்னுள்ள மகிழ்ச்சி, சந்தோஷமா கட்டில நிறைவாயிருப்பாயே, பெண்ண மகிழ்ச்சி இல்லாம ஏதோ சோகத்தோடு எதனையோ சிந்தித்து கொண்டு ஒன்னும் பேசாம இருக்க. நான் பக்கத்துல வந்து நின்னும் பேசாம இருக்கிய. முகம் புலர்ந்து இருந்தாய், முகம் அப்படியே வாட்டமா இருக்கு. இன்று பண்ணிய உள்ளத்து எய்தும். ஆகவே இவ்வாறு உன் உள்ளத்துல என்ன வருத்துகிறது? அந்த வருத்தத்தை என்னிடம் சொல். பருவரெல்லாம் துன்பம், அந்த உள்ளம் வருந்தக்கூடிய அளவில் ஏதாவது துன்பம் இருந்தால் அது என்கிட்ட சொல்ல, நான் கேட்டுக்கிறேன் என்று சொன்ன உடனே தேவி அர்த்தம் இதுல ரொம்ப ரசிச்ச இடம். என்னதான் சமணர்களுக்கு ஆணை போக்கினாலும், நான் சமணத்தை பின்பற்றக்கூடியவன் என்றாலும், தன்னுடைய தேவி மங்கையர்க்கரசி சைவத்தை சார்ந்தவர் என்றாலும் நடந்த நிகழ்ச்சி அப்படியே சொன்னான். அதுக்கு ஒரு பெரிய மனது வேணும் இல்லையா? மாற்று சமயத்தில் இருக்கக்கூடிய தன் மனைவிக்கு நடந்ததை மறைச்சிருக்கிறது பாருங்க. தேவியர் தம்மை நோக்கி தென்னவன் கூறுகின்றான், காவினியில் கண்ணினாய் கேள், காவிரி நாட்டின் மண்ணும் தாவில் சீர் கழுமலத்தான் சங்கரன் அருள் பெற்று இங்கு மேவினான் அடிகள் மாறை வாதினில் வெல்லை என்று. இது மங்கையர்க்கரசிக்கு தெரியும். அவனை வரவழைச்சதே மங்கையர்க்கரசி தான் என்று மன்னனுக்கு தான் தெரியாது. அதனால தேவியர் தம்மை நோக்கி, தன் அருகே என்ன கவலையோடு இருக்கிறீர் என்று கேட்ட பாண்டிமா தேவிக்கு, மங்கையர்க்கரசிக்கு தென்னவன் கூறுகின்றான். பாண்டியன் பதில் சொன்னான், காவினியில் கண்ணினாய் சிவந்த குவளை மலரை போன்ற கண்களை உடைய பாண்டிமா தேவியே கேள், காவிரி நாட்டின் மண்ணும், காவிரி பாயக்கூடிய சோழ நாட்டில் நிலைபேருடைய தாவில் சீர் கழுமலத்தான், குற்றமற்ற சிறப்பு வாய்ந்த கழுமலம் என்கின்ற சீர்காழியை சார்ந்தவன், சங்கரன் அருள் பெற்று சிவபெருமானினுடைய அருளை பரிபூரணமாக பெற்றவன் இங்கு மேவினான். நம்ம ஊருக்கு வந்திருக்கான், சும்மாவல்ல. அடிகள் மாறை வாதினில் வெல்லை என்று. நம்மூர் சமண அடிகளார் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களோடு வாதம் செய்து வெல்லுதற்காக வந்திருக்கிறார். அப்படி வந்தவர்களை எல்லாம் அவர்களை அடிச்சு விரட்டுறதுதான் வேலை. வெண்பொடி பூசும் தொண்டர் விரவினார் அவரை எல்லாம் கண்டு முட்டு அடிகள்மார்கள் கேட்டு முட்டி யானும் காதல் வண்டுணத் துதைந்த கோதை மானியே இங்கு வந்த பண்பு மற்ற இதுவே ஆகும், பரிசு வேறில்லை என்றார். தெளிவா சொன்னான்.
வெண்பொடி பூசும் தொண்டர். வெண்பொடின்னு திருநீர், விபூதியை பூசிக்கொள்ளக்கூடிய சிவனடியார் விரவினர் பலர் இங்க வந்துட்டாங்க. அவரை எல்லாம், அப்படி வந்தவர்களை எல்லாம் கண்டு முட்டு அடிகள்மார்கள், அவர்களை கண்ணால பார்த்துட்டார்கள் சமண அடியவர்கள். அதுவே பாவம். அத பார்த்ததை என்கிட்ட வேற வந்து சொன்னார்கள். எனக்கு கேட்ட பாவம் வந்துட்டது. கேட்டு முட்டு யானும் காதல் வண்டு உணத்துதைந்த கோதை. வண்டுகளால் மொய்க்கக்கூடிய, தேனை சிந்தக்கூடிய, மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மாலையை அணிந்த மானியே. மானினாக்க அழகிய பெண்ணே. மானியே, இங்கு வந்த பண்பு மற்ற இதுவே ஆகும். இங்கு நிகழ்ந்தது இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் எனக்கு வருத்தத்தை கொடுக்குது. நான் சமணத்தை பின்பற்றக்கூடிய அரசன், என் நாட்டில திருநீறு பூசின் அடியவர்கள் கூட்டமா. இதை கேட்டதுல இருந்து நான் ஏதோ பாவம் செய்து விட்டது போல எனக்கு மனசுக்கு வருத்தம். உடனே மங்கையர்கரசி பேசினா, மன்னவன் உரைப்ப கேட்டு மங்கையர் கரசியார்த்தாம் நின்னிலை இதுவே ஆகில் நீடிய தெய்வத்தன்மை அன்னவன் மன்னிக்கணும், அன்னவர் வாது செய்தால் வென்றவர் பக்கம் சேர்ந்து துண்ணுவது உறுதியாகும் சுழிவுரேல் மன்னாய் என்றார். என்ன அழகா முடிச்சா பாருங்க. ஒரு ஜட்ஜ்மெண்டே கொடுத்துட்டாங்க இந்த அம்மா சட்டுன்னு. சரி, வாதத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா, வரட்டும். ரெண்டு பேரும் வாதம் பண்ணிக்கிட்டோம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி நாம போயிடுவோம். எப்படியா? மன்னவன் உரைப்ப கேட்டு அரசன் இவ்வாறு நடந்ததை சொன்னதை கேட்ட மங்கையர் கரசியார்த்தாம் நின்னிலை இதுவே ஆகில், உம்முடைய வருத்தத்துக்கு இதுதான் காரணம் என்றால் நீடிய தெய்வத்தன்மை அன்னவர், நீ பெரிய அளவில் நம்பக்கூடிய அந்த அடியவர்கள் இருக்கிறார்கள் அல்ல, யாரு? சமண அடியார்கள். நீடிய தெய்வத்தன்மை அன்னவர், அவர்களுக்கெல்லாம் இறை ஆற்றல் இருக்குன்னு நீங்க சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா. அந்த சமணர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாது செய்தால், வாது செய்யட்டுமே. வந்த ஞான சம்பந்தரோடு வென்றவர் பக்கம் சேர்ந்து துண்ணுவது. ரெண்டு பேரும் வாதம் பண்ணிட்டோம், யார் ஜெயிக்கிறான்னு அவங்க பக்கம் நாம சேர்ந்துப்போம், வேலை முடிஞ்சு போச்சு. எதுக்கு இந்த குழப்பம்? சேர்ந்து துண்ணுவது உறுதியாகும். யாரோ ஜெயிக்கிறவன் பக்கம் நாம சேர்ந்து நாம அந்த மதத்தை பின்பற்றிடுவோம். சுழிவுரேல். ஆகவே வருத்தம் படாதீங்க, வாதம் நடக்கட்டும். அந்த வாதத்தின் அடிப்படையில யார் ஜெயிக்கிறானோ அவங்க பின்னாடி நாம போயிடுவோம். இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் சம்பந்தர் ஜெயிப்பார். உடனே சிந்தையில் கழிப்பு மிக்கு திருக்கழு மலத்தார் வேந்தன் வந்தவாறு எம்மையாள எனவரும் மகிழ்ச்சியோடும் கொந்தளர் குழலார் போத குலச்சிறையார் அங்கு எய்த இந்த நன்மாற்றம் எல்லாம் அவர்க்கு உரைத்திருந்த பின்னர். இந்த செய்தியை கேட்ட உடனே மங்கையர்கரசியார் சொல்லி முடிச்சுட்டார். சிந்தையில் கழிப்பு மிக்கு, மன்னனை ஒரு விதமா கன்வின்ஸ், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி நம்ம போயிடுவோம் என்று மன்னன் அப்படியே சமாதானப்படுத்திட்டு கழுமலத்தார் வேந்தன், திருக்கழுமலம் என்கின்ற சீர்காழியின் மன்னன் ஞான சம்பந்தன் வந்தவாறு எம்மை ஆள எனவரும் மகிழ்ச்சியோடும், எம்மை ஆளுதற்கும் இந்த நாட்டினை காப்பதற்கும் வந்தான் என்று பெருமளவிலே மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அளவினுக்கு கொந்தாளர் குழலார் போது கொத்தான மலர்களை கூந்தலிலே சூடிய மங்கையர்கரசியார் குலச்சிறையார் அங்கு எய்த, அரசியை காண குலச்சிறையார் வர இந்த நன்மாற்றம் எல்லாம் அவர்க்கு உரைத்து இருந்த பின்னர், மன்னனுக்கும் தனக்கும் நடந்த விவாதத்தை எல்லாம் குலச்சிறையாருக்கு எடுத்து சொல்லி சந்தோஷமா இருந்தார். நாம் எப்படியும் ஜெயிச்சிருவோம். இந்த நல்ல சொற்களை எல்லாம் சொல்லி சமணர்களுக்கும் ஞான சம்பந்தருக்கும் வாதம் நடக்கும். வாதத்துல யார் வெல்லுகிறார்களோ அவர்கள் பக்கம் சேர்ந்து விடுவேன்னு நானும் சொல்லிட்டேன். இப்ப நானே அப்படி சொல்லிட்டதுனால, இப்ப சமணர்கள் வென்றால் நான் சமணன் ஆயிடுறேன்னு அம்மா சொல்லிட்டதுனால அர்த்தாபத்தியான்னு புரிஞ்சுக்கணும்.
சைவர்கள் வென்றால் மன்னன் சைவத்துக்கு வரணும், அவ்வளவுதானே. இந்த விவாதம் எல்லாம் நல்ல விதமா நடக்கும். ஆகவே நமக்கு நன்மையே விளையும் என்ற மகிழ்ச்சியோடு மன்னனுக்கும் தனக்கும் நடந்த உரையாடலை எல்லாம் குலச்சரியார்கிட்ட பகிர்ந்து கொண்டார்கள் பாண்டிமாதேவி. கொற்றவன் அமைச்சனாரும் கைதலை குவித்து நின்று பெற்றனம் பிள்ளையார் இங்கு அணைந்திட பெரும் பேறு என்பார். இற்றை நாள் ஈசன் அன்பர் தம்மை நாம் இறைஞ்ச பெற்றோம் மற்ற இனி சமணர் செய்யும் வஞ்சனை அறியோம் என்ற மந்திரி பேசுறார் பாருங்க. கொற்றவன் அமைச்சனாரும் பாண்டிய மன்னனினுடைய அமைச்சனாகிய குலச்சிறையார் கைத்தலை குவித்து நின்று, ஆரதி சொன்ன நல்ல செய்தியை கேட்டு தலைக்கு மேல கைகளை குவித்து கொண்டு வணங்கி, பெற்றனம் பிள்ளையார் இங்கு அணைந்திட பெரும் பேறு என்ப, பிள்ளையாகிய ஞான சம்பந்தரை மதுரையம்பதிக்கு எழுந்தருளச் செய்தது நாம செய்த புண்ணியம் என்று. இற்றை நாள் ஈசன் அன்பர் தம்மை நாம் இறைஞ்ச பெற்றோம். ஈசனது அன்பனாகிய ஞான சம்பந்தரை நாம பலகாலம் வணங்கி இங்க வர வச்சிருக்கோம். ஆகவே இன்று இறையவன் அடியாராகிய அவரை நம் நகருக்கு எழுந்தருளச் செய்தோம். அது பெரிய பேரு, புண்ணியம். ஆனாலும் மற்ற இனி சமணர் செய்யும் வஞ்சனை அறியோம் என்று. சமணர்கள் இனிமே என்ன வஞ்சகமான செயலை செய்ய போகிறார்கள், என்ன மாதிரியான செயலில் ஈடுபட போகிறார்கள் நமக்கு அது தெரியலையே. வாதம் மட்டும் செய்வதா இருந்தா பிரச்சனை இல்லை, வேறு ஏதாகிலும் செய்து விட்டால் அந்த கவலை வந்துவிட்டது அவர்களுக்கு. குலச்சிறையார் அந்த கவலையில யோசிக்கிறார். வாதமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கூட்டு விவாதம் பண்ணிவிடலாம். மாறாக வேறு ஏதாகிலும் வஞ்சகம் இருந்தால் என்ன செய்வது? இந்த கேள்விக்கு பதில அடுத்த வகுப்புல தொடரும்.